பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மையும் அவருடைய வலதுகரம் தாங்குகிறதாயிருக்கிறது. ஆண்டவருடைய வலதுகரம் உங்களை தாங்குகிறது, அவருடைய காரூணியம் உங்களை உயர்த்துகிறது. இப்போ நீங்கள் 2 காரியம் பார்க்கணும். நம்ம தடுமாறிடக்கூடாது, விழுந்து போகக்கூடாது என்று அவர் தாங்கிக் கொள்ளுகிற தேவன். 2வது, அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தாங்குகிறார், உங்களை உயர்த்துகிறார். நிச்சயமாய் உங்களை தாங்கி நடத்துவார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். வேத வசனம் சொல்கிறது, என்னை தாங்குகிறது, காரூணியம் என்னை பெரியவனாக்கும். உண்மையாகவே கர்த்தர் உங்களை தாங்கி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். வல்லமுள்ள கரம் இறங்கட்டும், இந்த கரம் இறங்கட்டும். அப்பா, வேதம் சொல்லுகிறது, உடைய வலது கரம் என்னை தாங்குகிற, உடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் என்று எழுதியிருக்கிற கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துங்க, உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க. வல்லமை இறங்கட்டும். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சில அன்பு காய்மை துடிக்கிறோம். பேசும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.